வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலனா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எப்படி இருக்குது நம்மளுக்கு இந்த பங்குனி மாதம்? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு 12ல் குரு பார்க்குறாரு, 2ல் குரு பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, நிறைய நல்ல விஷயம் நடக்கும், காசும் நிறைய வரும், செலவும் நல்லா ஆகும். நல்ல விஷயம் தானே, காசு வரும், நல்ல விஷயங்களுக்காக செலவாகிட்ருக்கோம். சூப்பர். இதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, சார் அப்படிலாம் இல்லை சார், நான் கொஞ்சம் நாளாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், தள்ளி போயிட்டே இருக்குது சார்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா இப்போ சூரியன் மீனம் வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த சூரியன் செவ்வாய் இருந்தால் நிறைய கட் ஆகும். அதனால் நீங்கள் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்க, வீடு தேடிட்டு இருந்தீங்க, இந்த தைக்கு அப்புறம் வண்டி வாங்கலான்னு எல்லாம் துடிப்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது நடக்காமல் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் இப்போ பங்குனி மாதம் நடக்கும். பங்குனி மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், அமையும். வீடுலாம் நல்லபடியாக அமையும். நம்ம சில பேருக்கு ஒரு பரிகாரம் மாதிரியே கொடுப்போம், எல்லாருக்கும் இல்லை, சில பேர் ஜாதகம் பொறுத்து. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க ஃபஸ்ட்டு வண்டி வாங்க சொல்லுவோம், அந்த 4ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்லுவோம். அதை ஆக்டிவேட் பண்ணும்போது வண்டியும் சில குறிப்பிட்ட நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் வாங்கும்போது டக்குன்னு வீடு அமையதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆக்டிவேஷன் மாதிரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா, ஒரு சின்ன சின்ன சண்டைகள், உரசல்கள் லைட்டாக இருந்ததுன்னா, அதில் இந்த பங்குனி மாதம் சரியாகுங்க. பங்குனி மாதம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அண்டு உடல் உபாதைகள் கம்மியாகி உடம்பு நல்லா ரெஜுவினேட் ஆகும் நடுவில். ஏன்னா இப்போ நம்ம விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் கிட்ட, இந்த பால் உறுப்பு கிட்டலாம் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ, ஏதாவது அடிபடுறது ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். இல்லை இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில இஷ்யூஸ் வரும், அது எல்லாமே சரியாகும். அதெல்லாம் சரியாகும். இன்னொன்று, இவங்களுக்கு ரத்தம் சம்மந்தமாக நிறைய தொல்லைகள் வரும், இந்த பிபி வருது, இதெல்லாம் படிப்படியாக கம்மியாகும். ஆகலைன்னா இந்த டைமில் டாக்டரை பாருங்கள், ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கல்யாணத்துக்கு யோகம் அமையுதுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு யோகம் அமையுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் மருத்துவமும். நம்ம கல்யாணத்துக்கு, தொழிலுக்கு யோகம் சொல்கிற மாதிரி தான் மருத்துவத்துக்கும். ரொம்ப நீண்ட நாள் உடம்பு சரியில்லாததெல்லாம் இந்த மருத்துவ யோகம் வரும்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். ஸோ அந்த டைம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு பார்க்கலாம். எதிரிகள் தொல்லையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நிறைய கம்மியாகும். கடன் தொல்லைகள் இருந்தால் அது எல்லாமே கம்மியாகும். கையில் நல்லா காசு வருவாங்க, கையில் காசு வரும், சின்ன சின்ன தடங்களோடு வரும். ஆனால் கொஞ்சம் முட்டி மோதுங்களேன் கையில். நம்ம விருச்சிக ராசிக்கு முட்டி மோதவா தெரியாது, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கவங்க தான் விருச்சிக ராசி. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அந்த காசு எல்லாமே திரும்பி வரும். நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசி நிறைய ஏமாந்துருவாங்க, நல்லா உழைப்பாங்க, கடுமையாக உழைப்பாங்க. டீம் மேனேஜர் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ தான் ஸ்டார் ஆஃப் த மந்த், ஸ்டார் ஆஃப் த இயர், உனக்கு தான் அடுத்த ப்ரமோஷன்லாம் சொல்லுவாங்க. ப்ரமோஷன் கொடுக்குற நேரத்தில் டக்குனு அது வேறு யாருக்கோ போயிடும். இல்லை நம்ம சம்மந்தமே இல்லாமல் சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்போம், அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஸோ நல்லா நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த தடவை அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. கேட்டு வாங்குங்க, டேட்டாவோட பேசுங்க. விருச்சிக ராசி என்னென்னா டேட்டா சொல்லுவாங்கள்ல, தம்பி பாயிண்ட்டாக பேசுதுன்னுவாங்கள்ல, அதெல்லாம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி கம்முன்னு இருப்பாங்க, ஆனால் பேசினா பாயிண்ட்டாக பேசுவாங்க. அந்த பாயிண்ட் அப்படியே ரெடி பண்ணுங்கள்.
நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணீங்க, எவ்வளவு கம்பெனிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரெடி பண்ணீங்க, அது எல்லாமே ஒரு அப்ரைசலுக்கு நாங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கோர் கார்டு ரெடி பண்ணி மேனேஜருக்கு அனுப்பிச்சிருங்க. ஆக்சுவலாக அவர் தான் உங்களுக்கு ரெடி பண்ணணும், நீங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே பையன் தெளிவாக இருக்கான், இவங்க கரெக்டாக நம்ம இந்த தடவை கொடுத்துடணுன்ட்டு. ஸோ ப்ரொமோஷன் நல்ல அப்ரைசல்லாம் கேட்டு வாங்குங்க, தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்பும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் இதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, சரிங்களா? இது நீங்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஆஃபீஸ்லேயோ வேலையிலையோ உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஜெயிக்க மாட்டோம் சார். பணம் வர மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது. ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நல்ல மென்டர், நல்ல குரு அப்படிங்க உங்களுக்கு நிறைய பேர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? முக்கியமாக ஆண் மென்டர்ஸ் பிடிங்க. இந்த தடவை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கவங்க, இல்லை உங்கள் கம்பெனியில் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு கைடு பண்ணால் ஓகே, இல்லை பக்கத்து டீம் மேனேஜர் வேறு யாருன்னா நல்ல மேனேஜருங்க யாராவது இருப்பாங்க, டிஎலுங்க சீனியர்ஸ். இல்லை எனக்கு அமையும் போதெல்லாம் நான்லாம் செம கொடுப்பேன். என்னோடய சீனியர்ஸ்லாம் அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அவங்களாம் எனக்கு சூப்பராக கைட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்தில் நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சீனியர் டீமில் ஒரு அண்ணா இருப்பார், என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி ஆளுங்களை தனியாக கூப்பிட்டு உக்காரச்சி அட்வைஸ் கேளுங்க, சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க மிஸ் பண்ணதுன்னா உங்களுக்கு சொல்லி உங்களை பூஸ்டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் கைடன்ஸ் எடுங்க. சார் எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு யார்கிட்டையும் கேட்க முடியல, எல்லாருமே காம்படிஷன் தான், ஒருத்தங்கிட்டையும் கேட்க முடியல, கேட்டேன்னா அதை ஏன் கத்தி எடுத்து என்னையே குத்திடுறாங்கன்ற மாதிரி நிலம இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, போய் குருமார்கள் ஜீவசமாதி, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு போய் பார்த்து உக்காந்துருங்க. ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது. தினமும் போனால் சூப்பர், அந்த அமைப்பு அமையலைன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. 21 நிமிஷம் உட்காந்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அப்படி சில பேர் இன்றைக்கும் ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு பயப்படுறவங்களாம் போக மாட்டேன், கோவிலுக்கு மட்டும்தான் போவேன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலையே யாராவது குருமார்களை வழிபடுங்க. கனகப்பட்டியார், சாய்பாபா, இந்த மாதிரி நீங்கள் நம்மளோட இன்னும் வாழ்ந்துட்டுருக்க குருமார்களுடைய படங்களை வச்சு வேணாலும் இந்த கைடன்ஸ், மென்டர்ஷிப், கரெக்டான அட்வைஸ் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக தேடி வரும். ஓகேங்களா? வேறு எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்க டைம்னு சொன்னோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாகிரதையாக பண்ணணும். ஏன்னா அதில் தேவையில்லாமல் பாலிட்டிக்ஸ் குளறுபடி ஜாஸ்தியாக வரும். விருச்சிக ராசி பெருசாக பாலிட்டிக்ஸ் சொல்லலாம் போக மாட்டாங்க. என்ன விஷயம் சொல்லு, வேலையை செஞ்சுட்டு கிளம்பிடுறேன், என்னை பாலிட்டிக்ஸ் எல்லாம் இழுக்காது அப்படின்வாங்க. இந்த பாலிட்டிக்ஸ் வர டைம். ஸோ அது ரொம்ப உள்ளே போகாமல் ஜாகிரதையாக இருங்க. பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வர மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை லைட்டாக எடுத்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. அதாவதுங்க, நீங்கள் பெரிய பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் கையில் பணம் வச்சுட்டே இருப்பாங்க. என்னென்னா ஒரு டைம் பிஸ்னஸ் நல்லா வளரும் போது பர்சனல் லைஃப் அடி வாங்கும், பர்சனல் லைஃப் அதிகமாக வரும்போது பிஸ்னஸ் அடிவாங்க. ஏதோ ஒன்று மேலே கீழே போயிட்டுருக்கோம். எந்த நேரம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்தால் ஜெயிச்சனே வரலாம். அதனால தான் நீங்கள் பெரும் முதலாளிகள், பெரும் பணக்காரர்கள் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு சித்த புருஷனோ இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர் கூடவே இருப்பாங்க கைடன்ஸுக்கு. இப்போ உங்களுக்கு பிஸ்னஸை விட பர்சனல் லைஃப் சூப்பராக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நஷ்டம் வரும்போது அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க, சூப்பராக வளரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா முருகன். அதுவும் விருச்சகத்துக்கு முருகன் தான். பங்குனி உத்திரம் வேறு வருது. முருகன் கோயிலில் போய் நல்லா விரதம் இருந்து வேண்ட முடிஞ்சா ஒன்றும் வேண்டங்க. துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம். பங்குனி உத்திரமில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆனதாகவும் ஐதீகம் இருக்குது. ஸோ பங்குனி உத்திரம் அது செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த பண்டிகைகள்லாம் நீங்கள் ப்ராப்பராக விரதங்கள் இருந்து வழிபட்டு வர இந்த பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் அபிஷேகமும் நல்லெண்ணெய் தீபமும் போட்டு வழிபட்டுவாங்க. தக்காளி சாதம்லாம் அன்னதானமாக கொடுங்க, இல்லை மோர்லாம் அன்னதானமாக கொடுங்க மக்களுக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம்.
சரிங்களா. இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா. ஏன்னா 1,00,00,000 பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா. இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு. தனாகர்ஷ்ணம் கிளாஸ், இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.